யார் வேணாலும் நினைச்சா டாஸ்மாக் கடையில அதிக நேரம் சரக்கு வைக்கிற, 2ஆம் நம்பர் சரக்கு வைக்கிற அப்படிங்கிற செய்தியெல்லாம் மக்களுக்கு வெளியே கொண்டு வந்தா, லீவ் அன்னைக்கு சரக்கு வைக்கிற அந்த செய்தியை கொண்டு வந்தா நீங்க ஆளை வச்சு வெட்டுவீங்களா? இந்த மாதிரி கொலை செய்ய முயற்சி பண்றவங்க, வெட்டுறவங்க, மண்டையை உடைக்கிறவங்க, கொலை பண்றவங்க ஒரு சரியான தண்டனை கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட மாட்டாங்க. திராவிட மாடல் அரசுனா இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கறதுன்னா பெரிய பெரிய இன்பு ராம் போல பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பண்ண போறாங்க? எப்படி அப்படி ஒரு நிருபர்கள் வெட்டப்பட்டா அதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்களான்னு தெரியல. எத்தனை இண்டி கூட்டணி வந்தாலும், எத்தனை ஸ்டாலின் வந்தாலும், எத்தனை உதயநிதி வந்தாலும், எத்தனை ராகுல் காந்தி வந்தாலும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக அவர்கள் இவர்களால் தடுத்து கூட பார்க்க முடியாது. 230 கோடி தடுப்பூசிகளை போட்டு கொரோனா காலத்தில் மக்களை காப்பாற்றிய பிரதமருக்கு ஓட்டு போடுவாங்களா, நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடுவாங்களா? இவர் தான் பிரதமர்னு ஒரு வேட்பாளர் இல்லாத ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. யோசிச்சு பாருங்க. காங்கிரசுக்கு திமுக அடிமையா இருக்காங்க, திமுகவுக்கு காங்கிரஸ் அடிமையா இருக்காங்க. யாரு இதுல சிறந்த அடிமைங்கிறது நம்ம பார்த்துக்கணும். ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் பெரிய பேசு பொருளாகி இருக்கு. செய்தியாளர் ஒருவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமான குற்றச்சாட்டு என்ன வச்சிருக்காங்கன்னா, இந்த விவகாரத்துல காவல்துறை ரொம்ப அலட்சியமாக செயல்பட்டு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது காவல்துறை மட்டும் அலட்சியமா செய்ததுதான் நினைக்கல, தமிழ்நாடு அரசே அலட்சியமா செயல்பட்டு. தமிழ்நாடு அரசு மேல ஒரு பயம் இருந்தா காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டு பார்த்தாங்கல்ல. அவர் புகார் கொடுத்தும், ஏற்கனவே புகார் கொடுத்தும், இந்த சம்பவம் நடப்பதற்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அவர் புகார் கொடுத்தும் கூட நடவடிக்கை எடுக்கல, ஒரு பாதுகாப்பு கொடுக்கல. அந்த பகுதியில 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு செய்தியாளராக செயல்படக்கூடிய ஒரு சகோதரருக்கு என்று தெரியல. சாமானிய மக்களுக்கு என்ன நடக்கும்? இப்ப அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார். ஆனா இன்னும் பலத்த காயம். இன்னும் எத்தனை நாட்கள் ஒரு மருத்துவமனையில சிகிச்சை பெறணும், சிகிச்சை பெற்றவர் எப்படி வழக்கம் போல சாதாரணமா நடைமுறையில செயல்பட முடியும் தெரியாது. மருத்துவ செலவு எத்தனை லட்சம் தெரியாது. தமிழக அரசாங்கம் மொத்த மருத்துவ செலவையும் முதலமைச்சர் அதை ஏற்றுக்கணும், தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கணும். அவர் நிவாரண உதவி கொடுத்தா மட்டும் பத்தாது. இந்த குற்றவாளிகள் என்ன தைரியம் சார்? இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் தைரியம். பாட்டுக்க வெட்டுறான், வெடிகுண்டு வீசுறான், பெட்ரோல் கொண்டு வீசுறான், வீட்டுக்குள்ள புகுந்து முதியோர்களை கட்டி போட்டு கொலை பண்ணிட்டு நிறைய அடிட்டு போறான். காவல்துறை அதிகாரிகள் வீட்டிலேயே கொள்ளையடிக்கிறான். டெய்லி பல திருட்டு, ஏடிஎம் மிஷினை உடைச்சு தூக்கிட்டு போறான், ஏடிஎம் மிஷினை உடைச்சு பணம் எடுக்கிறான். இந்த செயின் இருக்கிற சம்பவம் பெண்களுக்கு ஒரு சாபக்கேடு. யாரும் துணிந்து ரோட்ல நடக்க முடியல. அப்படி செயினை அத்து அவங்க இழுத்துட்டு போறான். கோயம்புத்தூர்ல ஒரு ராமநகர்ல ஒரு பகுதியில கார்ல இழுத்துட்டு போறதை நம்ம பார்த்தோம். இதுக்கு என்ன நடவடிக்கை? இந்த மாதிரி கொலை செய்ய முயற்சி பண்றவங்க, வெட்டுறவங்க, மண்டையை உடைக்கிறவங்க, கொலை பண்றவங்க ஒரு சரியான தண்டனை கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட மாட்டாங்க. ஆனா அதை வேடிக்கையே பார்க்கறாங்க. திராவிட மாடல் அரசுனா இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கறதுன்னா பெரிய பெரிய இன்பு ராம் போல பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் இதுக்கு என்ன பண்ண போறாங்க? எப்படி அப்படி ஒரு நிருபர்கள் வெட்டப்பட்டா அதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்களான்னு தெரியல. பல்வேறு விஷயங்களுக்காக அவங்க குரல் கொடுக்குறவங்க இதுக்கு என்ன குரல் கொடுக்க போறோம்னா பார்க்கத்தான் போறோம். மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இது நேச பிரபுக்கு ஏற்பட்ட நிகழ்வு அல்ல, தமிழகத்தில் இருக்கிற செய்தியாளர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வு அல்ல, எல்லா பொதுமக்களுக்குமான நிகழ்வை தான் நம்ம பார்க்கணும். யார் வேணாலும் நினைச்சா டாஸ்மாக் கடையில அதிக நேரம் சரக்கு வைக்கிற, 2ஆம் நம்பர் சரக்கு வைக்கிற அப்படிங்கிற செய்தியெல்லாம் மக்களுக்கு வெளியே கொண்டு வந்தா, லீவ் அன்னைக்கு சரக்கு வைக்கிற, முன்னாடி டோரை மூடிட்டு பின்னாடி வைக்கிறேன்னு சொல்லி அந்த செய்தியை கொண்டு வந்தா நீங்க ஆளை வச்சு வெட்டுவீங்களா? மிகப்பெரிய அராஜக செயல். நேற்றுக்கு முன்தினம் ஒரு எம்எல்ஏக்குடைய ஆண்டோ, கருணாநிதி எம்எல்ஏட மகன் ஆண்டோ, மருமகள் மெல்லினா, ஒரு வேலைக்கார அம்மாவை அந்த பிள்ளைய போட்டு பண்ண கொடுமையை நம்ம பார்க்கும்போது சகிக்க முடியும். 4 நாளா தனிப்படை போட்டு தேடினாங்களா, 4 நாள் ஆள் கிடைக்கலையா, இன்னைக்கு கிடைச்சிட்டாங்களா, இன்னைக்கு செய்தி வந்து. இந்த குற்றச்சாட்டுக்கு இங்க அது சட்ட ரீதியா இருக்கட்டும், சிவில் விஷயமா இருக்கட்டும், திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளாது. இன்னும் செந்தில் பாலாஜி தம்பி அசோக் எங்க இருக்காருன்னு நமக்கு இன்னும் தெரியல. வெத்தலையில மை தடவி தேடணும் போல தெரியுது. இவங்களுக்கு தெரியாம இருக்குமா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா அராஜகத்தையும் பார்த்து.
இதுல வந்துட்டு இப்போ குற்ற செயல்கள்ங்கிறது வந்து இயல்பான விஷயம் தான். காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதும் நடந்துட்டு இருக்கு. இதுல தமிழக காவல்துறை எந்த இடத்துல வந்து அசால்ட்டா செயல்பட்டுருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல காவல்துறை அதிகாரிகள் அஜாக்கிரதையை செயல்படுறதுக்கு தமிழ்நாடு அரசு காரணம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்படி நடக்குது, இப்படி நடக்க போகுது, என்னை நோக்கி வந்துட்டு இருக்காங்களா, என்னை அட்டாக் பண்ண புறப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது கூட ஒரு காவல்துறை அதிகாரி மிதமா இருக்காருன்னா நம்ம இதை விட என்ன செய்யறது? அரசாங்கம் தான் பதில் சொல்லணும், காவல்துறை அதிகாரிகள் தான் பதில் சொல்லணும். ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது, இதே சென்னையில ராவணன் விழா நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்த போலீஸ்காரங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? இது திராவிட மாடல் அரசு தானே காரணம். அதான் நான் சொல்றேன். பாஜகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியாக காட்சிப்படுத்தப்பட்ட இண்டி கூட்டணியில இப்போ வந்து மம்தா பானர்ஜி வந்து இல்ல அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, காட்சிப்படுத்துறது என்ன? எக்ஸிபிஷன். எக்ஸிபிஷன் என்ன? போற போக்குல வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், அதுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அதேதான் இந்த இண்டி கூட்டணி குரூப்பா சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்காகவே அமைக்கப்பட்ட கூட்டணி. இது பெங்களூர்ல, பாட்னால, டெல்லியில போட்டோ எடுக்கிறதுக்கு நடந்துச்சு. குரூப்பா சேர்ந்து போட்டோ எடுத்தாங்க. அவங்களுக்கு ஒருமித்த இவர் தான் பிரதமர் வேட்பாளர் சொல்றதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை, வகை இல்லை. அவங்களோட கூட்டணி ஒன்று சேர முடியாதுன்னு நம்ம ஒரே நாடு நான் பேட்டி கொடுக்கும் போது பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இண்டி கூட்டணி பூந்தி கூட்டணி மாதிரி உடைஞ்சு போகும் அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு மம்தா பானர்ஜி தொடங்கி நாங்கள் காங்கிரஸோட கூட்டணி இல்லை, நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் 40. அது ஒற்றுமையா வர முடியாது. அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மம்தா கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை, அடிதடி, கலாட்டா, வெட்டு குத்து கொலை நடந்துட்டு இருக்கு. அவங்க அப்படி ஒன்னா செய்வாங்க? கெஜ்ரிவால் கட்சி பஞ்சாப் முதலமைச்சர் சொல்றாரு கூட்டணியே கிடையாது, நாங்கள் எல்லா இடங்களிலும் நாங்கள் தனியாக நிற்போம். ஆமா அப்படி சொல்றாங்க. நிதிஷ்குமார் அது மாதிரி பொருள்படுற மாதிரி அவரு சொல்லிட்டாரு. ஏற்கனவே அவர் ஆரம்பத்திலே வெறுப்புல இருந்தாரு. இவங்க எல்லாம் பாட்டா கூட்டம் முடிஞ்சு போன பிறகு தனியா போய் கூட்டம் நடத்துங்க. இதுதான் இண்டி கூட்டணி நீங்க நிலைமை. வேற என்ன கட்சி இருக்கு? அவ்வளவுதான். காங்கிரஸை எல்லாரும் கலட்டி விடுறாங்க, காங்கிரஸோட சேர்ந்தா வெற்றி பெற முடியாது அப்படின்னு பிராந்திய கட்சிகள் நினைக்கிறாங்க. மக்கள் இது வேடிக்கை பார்த்துட்டாங்க. எத்தனை இண்டி கூட்டணி வந்தாலும், எத்தனை ஸ்டாலின் வந்தாலும், எத்தனை உதயநிதி வந்தாலும், எத்தனை ராகுல் காந்தி வந்தாலும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக அமர்வது இவர்களால் தடுத்து கூட பார்க்க முடியாது. பதவியேற்பு விழாவுக்கு நேரில் வர முடியாவிட்டாலும் தூரத்தில் இருந்து அவர்கள் கண்டு ரசிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக் கொடுக்கிறேன். ஏனென்றால் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு ஆள வேட்பாளரை அறிவிச்சு அந்த வேட்பாளர் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, என்ன செஞ்சாரு, என்ன சாதனை பண்ணியிருக்காரு, மக்களுக்கான எண்ணத்துக்கு தரப்போறாருன்னு நீங்க அறிமுகப்படுத்துற வேலை இங்க இல்ல. ஏறத்தாழ கடந்த 10 வருஷமாக, இன்னும் 3 மாதங்கள் கழித்து பார்க்கிற பொழுது ஏறத்தாழ கடந்த 10 ஆண்டுகளுக்காக இந்த இந்திய நாட்டு மக்களுக்கு செய்த உதவிகள், திட்டங்கள், உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கான திட்டங்கள், ஏற்றுமதிக்கான வளர்ச்சிகள், தொழில் உற்பத்திக்கான வளர்ச்சிகள், உலகில் இன்றைக்கு 15வது இடத்திலிருந்து 5வது இடத்துக்கு வந்த இந்தியாவை உருவாக்கி காட்டியிருக்கிற பாரத பிரதமரை நான் பார்க்கிறேன். தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்திருக்கிற பிரதமரை பார்க்கிறேன். அவருக்கு ஓட்டு போடுவாங்களா, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? 230 கோடி தடுப்பூசிகளை போட்டு கொரோனா காலத்தில் மக்களை காப்பாற்றிய பிரதமருக்கு ஓட்டு போடுவாங்களா, நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடுவாங்களா? நீங்க என்ன கனவுல கற்பனையில கூட்டணி அமைச்சு நீ யாரையோ கண்டுபிடிச்சு சொல்ல போற, யாருமே சொல்ல முடியாத இவர் தான் பிரதமர்னு ஒரு வேட்பாளர் இல்லாத ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக இண்டி கூட்டணி அநேகமாக அவர்கள் கூடி கலைகிற நிலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இனி மறுபடியும் ஒட்ட வைக்க பார்ப்பாங்க, பேட்ச் பண்ணுவாங்க. ஒரு படத்துல யோகி பாபு இடிஞ்ச கட்டிடங்களை பேட்ச் ஒர்க்குன்னே தனி ஒரு ஆளை போட்டு இங்க பேட்ச் பண்ணா அடுத்த இடத்துல வெடிச்சுக்கிறோம். அந்த மாதிரிதான் எத்தனை பேட்ச் பண்ணாலும் இன்னைக்கு அவங்க சரத்பவாருடைய மகன் கூட பேசி இருக்கிறார்கள், நாங்கெல்லாம் ஒற்றுமையாயிரும், சேர்ந்துருவோம்னு. ஒண்ணுமே முடியாது. இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்ன? மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தலைவர் மோடி, இந்தியா முழுவதும் எல்லா மக்களுடைய இதயங்களில் இருக்கிற மோடி எதிர்த்து நாங்கெல்லாம் வலிமையான கூட்டணியா இருக்கோம் பாருங்க. அவர் தமிழ்நாட்டுல பெரியாளு, இவர் கேரளால பெரியாளு, இவர் மகாராஷ்டிரால பெரியாளு, இவர் பீகார்ல பெரியாளு, இவர் யூபியில பெரியாளு காட்டுறதுக்கு, ஒரு மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு போலி பிம்பம். போலி பிம்பம் என்னைக்காவது வெற்றி பெறுமா?